உங்க லைஃப்லேருந்து 3 விஷயத்த நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா, என்னென்னலாம் டெலீட் பண்ணுவீங்க? பிரியாணி, பிரெட். பிரெட்னா வந்து பிரெட் மட்டும் கிடையாது. பேக்கரி ப்ராடக்ட்ஸ் கேக். கேக் எதுவுமே. ஃப்ரைட் சிக்கன், மீன் குழம்பு, ஐஸ்கிரீம், வெஜிடபிள்ஸ், ஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெட் இல்லாம டிஃபரெண்டா இருக்க முடியாது. ஏன்னா ஓகே. வந்து அது அது வந்து லைக் எல்லாமே அதுல தான் இருக்குது. ஜெனரலி எனக்கு பிரெட் ரொம்ப பிடிக்கும். பிரெட்னா இந்த குரோசான்ஸா இருக்கட்டும், இல்ல சார்டோ அந்த சார்டோ பிரெட் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஸோ பிரெட் டெஃபினட்டா என்னால வந்து வேணும். அது ரிவர்ட் இல்லாம பண்ணவே முடியாது. ஓகே. ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் இல்லைன்னா நான் எதுக்கு வாழணும்னு எனக்கு தெரியாது. வெஜ்ஜீஸ் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். வேணாண்ணா. வேணாம்னு சொல்லிக்கிறேன். இதுல வந்து ஃபைபர் மட்டும் எனக்கு அது இல்லாம கிடைக்காம போகும். அந்த ஃபைபருக்கு பதிலா நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். மீன் குழம்பு வந்து அதுவும் என்னால வந்து டெஃபினட்டா நோ சொல்ல முடியாது. மீன் குழம்பு வந்து இருஃபான்னா மீன் குழம்புனா இருஃபானா. ஓகே. ஐஸ்கிரீம் வந்து எனக்கு வேணாம். இப்போ சாப்பிட்டுட்டு டிவி பார்க்கும்போது ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணா என்ட்ட கேட்க மாட்டீங்க. கேட்டாலும் கிடைக்காது வாழ்க்கையில. ஐஸ்கிரீமுக்கு பதிலா நான் வந்து இது சாப்பிட்டுப்பேன்ல. குலாப் ஜாமுன் சாப்பிட்டுப்பேன். ஸ்வீட்ஸ் அந்த மாரி. லைக் குலாப் ஜாமுனே நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல சாப்பிட்டுப்பேன். ஐஸ்கிரீம் மாதிரி தான் ஃபீல் ஆயிரும் எனக்கு. ஸ்டேக்கா பிரியாணியா? மை காட்! இதுதான் கஷ்டம். ஸ்டேக்கா பிரியாணியா? ஸோ ஸ்டேக்குன்னு சொன்னோம்னா ஸ்டேக் மட்டும் தான். நாட் லைக் பீஃப் ஆன் த ஹோல். கரெக்ட்டா? ஏன்னா பீஃப்னா எனக்கு பீஃப் சொல்லியிருக்கணும். அந்த லூப் ஹோல் நான் பயன்படுத்தி ஐம் கோயிங் கோ வித் பிரியாணி. ஏன்னா பிரியாணி இஸ் லைஃப். லைக் பிரியாணி வந்து அது தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப இட்ஸ் ஜஸ்ட் ஏஃபி வேக்யூலாம் வாழ்க்கையில திரும்பி கூட பார்க்க முடியாது. ஏன் நான் ஸ்டேக்கா சாப்பிட மாட்டேன். நான் வேற மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அத. ஸ்டேக்லாம் மறந்துருவீங்க. ஸ்டேக் இல்லாம நான் வாழ்ந்துக்கிறேன். நீங்க என்ன 3 டெலீட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.